கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 2:13. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆதியாகமம் 32:10. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 1:10. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்குச் சுவிகாரபுத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 13:4. தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ரோமர் 2:4. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். சங்கீதம் 142:7. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். சங்கீதம் 119:58. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சங்கீதம் 119:41.